ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ் மூவியில் இது ஒன் ஆஃப் த மூவி. அதாவது இந்த மூவியை வந்து வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முறையாவது கண்டிப்பாக பார்த்துருங்க. அப்படி பார்க்கலாம் இல்லை இப்போ உங்களுக்கு தான். அப்படியேப்பட்ட மூவி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த மூவியை பற்றி நம்ம எக்கச்சக்கமாக பேசிட்டே போகலாம். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதே மாதிரி இந்த கதைக்குள்ளே யார் யார் நடிச்சிருக்காங்க, எதுவுமே இருக்காங்கன்னு பார்ப்போம். மெயின் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவாக யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். நம்ம யாரும் இல்லை, நம்ம அஜித் குமார் தான். அஜித் நடிப்பில் வந்து உருவான தமிழ் திருமேனியின் படம் தான் பார்க்க போகிறோம். அதாவது அந்த படத்தில் வந்து டைரக்டர் அவர் தான். அது விடாமுயற்சி படத்தை டைரக்ட் பண்ணார். அதுக்கு வந்து இசையமைப்பு வந்து அனிருத். இதுக்கு வந்து இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்க, வில்லன் அந்த வில்லியா அப்படின்னு நடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்வா, அர்ஜுன், அப்புறம் ஹீரோயினை வந்து திரிஷா நடிச்சிருக்காங்க. வாங்க இந்த கதைக்குள்ளே நம்ம போகலாம். அதே மாதிரி இந்த கதைக்குள்ளே இந்த படத்தை பற்றி சில பேர் விமர்சனம் சொல்கிறத நிறைய பேர் வச்சுட்ருக்காங்க. அதாவது 1997 வந்து பிரேக் டன் அந்த படத்தை வந்து ரீமேக்காகவும் இது சொல்கிறது கதையை வந்து சுட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம போய் கதையை முழுசாக பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஹீரோயின் நம்ம எடுத்துக்கலாம், வில்லன் வந்து வில்லியாக எடுத்துக்கலாம். நம்ம அந்த மாதிரி நம்ம ஒரு கான்செப்ட் வந்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாக அவங்க லவ் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு லவ் ஒர்க்ஸ் கொஞ்சம் இதானதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 12 வருஷமாக ஒட்டுக்காக வாழ்ந்துட்டுருக்காங்க. திடீர்னு அவங்களுக்குள்ள ஒரு கசப்புத்தன்மை வருது. அதனால் வந்து ஹீரோயின் வந்து ஹீரோயின் வந்து டைவர்ஸ் கேட்குறாங்க. உடனே வந்து ஹீரோ வந்து அப்செட் பண்ணிக்கிறாரு. நான் வந்து டைவர்ஸ் எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் எங்கள் அப்பா அம்மா வீட்டில் இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க. அதுக்கு வந்து சரி, இந்த இந்த டைமில் வந்து நான் உன்னை ட்ரா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக உங்க கூட ஒரு பயணமாக நான் வரேன். இத்தனை வருஷம் 12 வருஷமாக கூட இருந்திருக்கேன் அப்படின்ட்டு ஒரு ஹீரோ வந்து ஒரு அட்வைஸாக ஒரு ரிக்வஸ்ட்டாக கேட்குறாரு. அதுக்கு சரின்னு அப்செட் பண்ணிக்கிறாங்க ஹீரோயினு. ஒரு காட்டுக்குள்ளே, அதாவது ஃபாரஸ்ட்டு, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஹைவே. அந்த ஹைவேயில் வந்து கிட்டத்தட்ட ஆள் நடமாட்டம் எதுவுமே கிடையாது. அந்த ஹைவேல தான் அவங்க ட்ராவல் பண்ண போகிறாங்க. அந்த ஃபாரஸ்ட்டுக்கு நேம் பார்த்திங்கன்னா வனந்தர ஒரு ஃபாரஸ்ட்டு. அந்த ஃபாரஸ்ட் அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. திடீர்னு ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அவங்க வண்டியில் பெட்ரோல் கம்மியாக இருக்குது. அது இல்லாமல் ஒரு பெட்ரோல் பங்க்கில் போய் அவங்க நிப்பாட்டுறாங்க. அங்கே பெட்ரோல் அடிக்கும் போது திடீர்னு வந்து ஹீரோயின் வந்து இறங்கி போயிட்டு எனக்கு இது மாதிரி ஸ்டோரில் இதை வாங்கிட்டு வரணும் ஸ்டோரில் அப்படின்னு சொல்கிறதுக்கப்புறம் போய் வாங்கிட்டு வராங்க. அப்போ தான் அறிமுகம் வராங்க வில்லியும். அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸப்பாக கொஞ்சம் அந்த இடத்துல அறிமுகம் ஆகிட்டு அப்புறம் அவங்க வெளியே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இடையில் பார்த்தாலும் போயிட்டே இருக்கிறாங்க ஹைவேவில். அப்புறம் அவங்க வண்டி வந்து பிரேக் டவுன் ஆகுறது. அப்புறம் அவங்க வந்து வண்டி சரி பண்ணுறதுக்கு யாரும் அங்கே மெக்கானிக்கல் கிடையாது. அது இல்லாமல் அங்கே அந்த ஃபோன் அங்கே டவரும் எதுவும் கிடைக்காது. அந்த போய் ஒரு காட்டுக்குள்ளே, ஏன்னா ஆள் அடித்து போட்டாலையும் அப்படி அவங்க கண்டுக்கிறதுக்கு ஆளும் கிடையாது. அது இல்லாமல் வந்து அந்த வழியாக ஒரு ட்ரக் வந்துட்டுருக்கு. அந்த ட்ரக்கில் யாரும் இருக்க மாட்டாங்க. வில்லி அப்படி இருப்பாங்க. அப்போ திரிஷா ஹீரோயின் வந்து நிப்பாட்டி ஹீரோயின் ஹெல்ப் கேட்குறாங்க. அப்போ வந்து கீழே வில்லி இறங்கி வராங்க. அப்போ தான் வந்து ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் வந்து அறிமுகமாகுது, என்ட்ரி ஆகுது. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த கார் வந்து என்னால் சரி பண்ண முடியாது அப்படின்ட்டு வில்லன் சொல்லிடுறாங்க. அதனால் காரை வந்து ஓரம் தள்ளிப்பட்டு ஹீரோயினை மட்டும் ஹீரோ வந்து அனுப்பிச்சுட்றாங்க. அங்கே பக்கத்தில் ஒரு ஜப்பான் பார் இருக்குது, நாங்கள் அங்கே வெயிட் பண்ணுறோம், நீங்கள் எப்படியாவது காரை ரெடி பண்ணி கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஹீரோயினை ஏற்றிட்டு போகிறாங்க. அதே மாதிரி கொஞ்ச நேரத்தில் கார் ரெடி ஆகிடுது. ஹீரோவும் வந்து எடுத்துகிட்டு இந்த ஜப்பான் அந்த பாருக்கு அங்கே போகிறாரு. அங்கே போனால் அங்கே ஹீரோ வந்து ஹீரோயினை கேட்குறாங்க. அதாவது என் மனைவி வந்து பார்த்தீங்களா, இங்கே தான் இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே பார்த்தா எங்கள் யாருக்குமே தெரியல அப்படிங்கிறாங்க. என்னடா பண்ணுறது தனியாக காட்டுக்குள்ள அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருக்கிறாரு. கண்டுபிடிக்கலான்னு சுற்றிலாம் போயிட்டுருக்கிறாரு. அப்போ அந்த போகிற வழியாக அந்த ட்ரக்கை பார்க்குறாரு. அந்த வில்லன் மட்டும் தான் இருக்கிறான். ஆனால் வில்லி இல்லை, ஹீரோயினும் இல்லை, எஸ்கேப் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரக்கை விரட்டி மடக்கி பிடிச்சி என் மனைவி எங்கே அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள சில வாக்குவாதம் நடக்குது. திடீர்னு அந்த வழியாக வந்த போலீஸ் வந்து இவங்களெல்லாம் விசாரித்து அவங்க ஐடி கார்டு வாங்கி செக் பண்ணி அப்புறம் கிளியர் பண்ணி அனுப்பிச்சி விட்றாங்க. அப்புறம் ஹீரோ கிட்ட வந்து போலீஸ்கார் வந்து நீ வந்து ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து அவரும் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு. கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த பாருக்கு போகிறாரு. அங்கே போகும்போது மறுபடியும் எங்கள் மனைவி இது மாதிரி வந்தாலும் அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு திக்குமுக்கா யோசிக்கிறாரு. சென்ட்ரல் நிற்கிறாரு. அந்த இடத்துல அந்த காரு ஒரு சைக்கோ மாதிரி ஒரு லூஸ் மாதிரி ஒருத்தன் காற்று வெடிச்சிட்ருப்பான். ஒரு ஆக்டிங் பண்ணிகிட்ருப்பான். அவன் நல்லா ஒரு ஆக்ஷன் பண்ணிகிட்ருப்பான் சைக்கோ லூஸ் மாதிரி. அவங்ககிட்ட அவன் அட்ரஸ் சொல்லுவான். இந்த மாதிரி வந்து 7 ரூட்டில் அவங்க போனாங்க, கடத்திட்டு போனாங்க, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவான். அதேமாதிரி அவன் அதை ஃபாலோ பண்ணி ஹீரோ வந்து ஃபாலோ பண்ணி போவான். அங்கே வந்து இவங்க மாட்டிக்குவாங்க. வளைச்சி பிடிச்சி அங்கே ஒரு ஃபைட் சீன் வரும். ஃபஸ்ட் ஹாப் கொஞ்சம் படம் த்ரில்லிங்கும் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. செகண்ட் ஹாப் இன்னும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தேன். அதாவது இன்னும் த்ரில்லிங்காக இருக்கும், வேலையாக இருக்கும் அப்படின்ட்டு அடுத்தடுத்த இதெல்லாம் பார்த்தேன். ஆனால் போக தான் தெரிஞ்சது கொஞ்சம் சொதிப்பிட்டாங்க.
நிறையா ஃபைட் சீன் வரும்னு பார்த்தேன். ஆனால் அந்த ஃபைட் சீனே கிடையாது. நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். கண்டிப்பாக அந்த நெக்ஸ்ட்டு என்ன அடுத்தது கான்ஸ்டப் எப்படி சொல்கிறது ஃபைட் சீன் வருமா, ஆக்ஷன் இன்னும் ஆக்ஷன் படமாக இருக்குமா நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அந்த அளவுக்கு வரல. எப்படி சொல்கிறது, அந்த அளவுக்கு ஒர்த்து சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் இந்த ஹீரோயின் வந்து ஹீரோ கண்டுபிடிப்பாரா கண்டுபிடிக்க மாட்டாரா அப்படின்னு தான் கதையை. இதோட கதையை பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கடைசியில் வந்து கண்டுபிடிச்சாரா இல்லையா தான் கதையை. அதுக்கு இடையில் தேவையில்லாமல் வந்து பிளாஸ்பேக்கு வில்லிக்கும் வில்லனுக்கும் எதுக்கு அந்த பிளாஸ்பேக் கொடுத்தாங்களா இல்லையான்னு தெரியல. அது ஒரு வில்லன் வந்து லூஸ் கேரக்டர் லூஸ் மாதிரி, வில்லிக்கும் அதே மாதிரி எந்த கேரக்டர் அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் கொடுத்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி இடையில் ஒரு ஃபைட் சீனு, அதாவது வயசான ஒரு அம்மாவுக்கும் வயசான ஒரு ஐயாவுக்கும் ஒரு ஃபைட் சீனு, அதுக்கும் அந்த ஃபைட் சீனு எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் கொடுத்து வச்சுருக்கான்னு தெரில. ஆனால் ஃபஸ்ட் ஹாப்பு வேற லெவலாக இருந்தது. ஆனால் செகண்ட் ஹாப்பு எதுக்கு இப்படி சொதப்பி வச்சாங்கன்னு நம்மளுக்கு எனக்கே தெரியல. ஏன்னா நானும் ஒரு எக்ஸாக்டாக நினச்சிட்டு அந்த படம் இந்த அளவுக்கு நல்லா த்ரில்லிங்காக இருக்கும். இன்னும் எக்ஸாக்டாக சொல்கிறதுனா அடுத்தடுத்து கட்டம் என்னன்னா அப்படியே எங்கள் யோசிக்க தோணுச்சு. படம் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. ஆனால் கடைசியாக கட்டத்தில் வந்து சொதப்பிட்டாங்க. அது இல்லாமல் கடைசியில் வந்து இப்படி ஃபைட் சீனும் வந்து ரொம்ப பெருசாகவும் கிடையாது. அதான் சொல்கிறது, ஃபஸ்ட்டு ஒரு மெயின் வில்லன் அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து எப்பவுமே படத்தில் நம்ம தமிழ் படத்தை பார்க்குறது தான். ஒரு சின்ன வதம் அதுக்கு முன்னாடி ஒரு வில்லன் இருப்பான், அதை அடிச்சுட்டு அப்படியே போகிற மாதிரி அது ஒரு சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. அதுக்கு ஒரு வில்லனுக்கு ஒரு மெயினாக நானும் ஒரு கேரக்டர் கொடுத்துப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் அப்படி ஒரு கேரக்டர் கொடுக்கல. ஏன்னா அவர் பெருசாக ஒரு கேரக்டரை கொடுக்கல. அது கொடுத்துருந்தா இன்னும் மூவி வந்து வேலையோட வந்திருக்கும். ஆனால் எக்ஸாக்டாக சொல்கிறது அடுத்த கட்ட அடுத்தது என்ன அப்படின்ற திங்க் பண்ணுற அளவுக்கு இன்னும் படம் கொடுத்துருந்தா இன்னும் படம் பயங்கர ஹிட் ஆகியிருக்கும். அது இல்லாமல் என்ன, அவர் ஹீரோ அடிச்சுட்டு அவர் சொல்கிறது கொண்டுட்டு அப்புறம் என் ஒய்ஃப் எங்கேன்னு கேட்குறாங்க. கடைசியாக வந்து உன் ஒய்ஃப் எங்கேருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது, என்ன சொல்கிறது நரகத்தில் இருப்பான், முடிஞ்சால் கண்டுபிடிச்சிக்கூடான்னு வில்லன் சொல்லிடுறான். வில்லன் சொல்லி செத்திடுறான். அதே மாதிரி ஹீரோ வந்து போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டு அழுகுறாரு, மேலே கையும் பார்க்குறாரு. அப்போ இடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாய்ங்க வந்து அந்த மண்ணை பறிச்சுட்டு இருக்கும். பறிச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்டில் கைப்பிடி மாதிரி ஒன்று இருக்கும். அது தூக்கினா அடியில் ஒரு சுரங்கப்பாதை மாதிரி இருக்கும். அந்த சுரங்கப்பாதைக்குள்ளே கீழே போகிறாரு. கீழே போனாருன்னா ஹீரோ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு பாடி இருக்கும். அந்த பாடியில் பார்த்திங்கன்னா கட்டில் போட்டிருக்கும். ஒரு வேளை என் மனைவி செத்துட்டா அப்படின்ட்டு கதறி பிடிச்சி அழுவார். அழுதுக்கப்புறம் லைட்டாக அந்த பக்கம் பார்த்தாருன்னா அவன் மனைவி செத்துருக்க மாட்டான், கீழே இருப்பாங்க. ஹீரோயின் கீழே இருப்பாங்க. பார்த்துட்டு காப்பாற்றி மேலே கொண்டு வந்தார். ஏன் அந்த வில்லன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து உடம்புல இருக்க அதாவது ஹியூமன் உடம்புல இருக்கிற ஸ்பாட்லாம் இது பண்ணி சர்ஜரி பண்ணி வெளிநாட்டுக்கு விற்றுருவாங்க. இது ஒரு மான்ஸ்டர் கும்பலாகவே இருந்தது. இதுதான் கதையே. நானும் பெருசாக எக்ஸைட் பண்ணேன். சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. ஃபஸ்ட் ஹாப் இருந்ததோட எதுக்கு இந்த படம் அப்படின்ட்டு ஒரு அளவுக்கு வந்துருச்சு. மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.